தளபதி விஜய் அவர்கள் மேலேயும் அங்கேருந்து பவுன்சர் மேலேயும் கேஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன இஷ்யூனா, மாநாட்டில் வந்து அந்த பவுன்சர் வந்து ஒரு பையனை வந்து கீழே கட்டி விட்டதா வந்து கேஸ் போட்டுருக்காங்க. இது என்ன மீடியா அப்படி பண்ணுறாங்கன்னா, அந்த மீடியா இருக்கிறத விட இவங்க கட்சிக்காரங்க என்ன அப்படி பண்ணுறாங்கன்னா, அந்த அளவுக்கு பயம் போட என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பையன் வேற பையன், கேஸ் கொடுத்தவங்க வேற பையன். ஏன்னா கேஸ் கொடுத்தவங்க வந்து மாநாட்டுக்கு வந்து எந்த ஒரு அறிகுறியும் கிடையாது, எந்த ஒரு வீடியோ இருக்கா ஃபோட்டோ இருக்கா எதுவுமே கிடையாது. ஏன்னா கண்டிப்பாக மாநாட்டுக்கு போகிறவங்க வந்து ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க ஒரு ஆசையில், இல்லை வீடியோ வச்சு எடுத்திருப்பாங்க, எதுவுமே கிடையாது. இந்த பையன் இவங்க வந்து மாநாடுக்கு போன ஃபோட்டோ இருக்குது, இங்கேருந்து கிளம்பின ஃபோட்டோ இருக்குது, அங்கே போன ஃபோட்டோ இருக்குது. அந்த கம்பி கட்டை பிடிச்சினாரு, உங்கள் வீடியோ தெரியும் நல்லாவே அவர் என்ன கீழே வந்தாரா இல்லையான்னு, எதை ஊந்துச்சாரா அடிப்பட்டாரா அப்படின்னு கேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அவரும் வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்து அவரே வந்து ஒரு வீடியோவில் போட்டிருக்காரு, செய்தியெல்லாம் பார்த்துருப்போம். இதுமாரி நான் தான் அங்கே போனேன், இவங்க வந்து ஃபேக்கான ஆளு அப்படின்னு நியூஸ் வந்துருச்சு. அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஏன்னா அரசியலில் இந்த அளவுக்கு இல்லை, இன்னமும் பண்ணுவாங்க. விஜய் அவர்கள் வந்து இதையும் கடந்து போவாத நான். ஏன்னா இதை விட பெரிய பெரிய இதெல்லாம் பார்த்துட்டாரு, ஏதாவது ஒரு கேஸ் கிடையாது, இதெல்லாம் வரும்னு அவருக்கு தெரியும். ஏன்னா அதுக்காக தான் அந்த மாநாட்டை வந்து சேஃபாக செக்யூர்டாக பண்ணுறாங்க. வந்து அந்த கேட்டில் வந்து கிரீஸ் தரவனாக ஒரு சில பேர் வந்து ட்ரோல் பண்ணாங்க, ஏன் கிரீஸ் தரவர் இங்கே எங்கள் ஒன்று தீவிரவாதியா அப்படின்னு. தீவிரவாதிலாம் இல்லைங்க, நல்லவங்க யாரும் கெட்டவங்க யாரும் யாருமே தெரியாது. அவங்க ஃபேன்ஸாக இருக்கலாம், அவங்க தொண்டர்களாக இருக்கலாம். சப்போஸ் கெட்டவங்க வந்து அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா புரியுதுங்களா, அதனால எதுனா ஒன்று கண்டிப்பாக ஒரு இஷ்யூவாக இருக்கலாம், அதனால தான் பவுன்ஸ் வந்து பண்ணாங்க. அப்பயே விஜய் வந்து என்ன பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் அது எந்த மீடியா சேனலும் வந்து ஃபோக்கஸ் பண்ணல, விஜய் வந்து கண்டுக்கவே இல்லை, அப்படியே போறாரு தான் சொல்றாங்க. இல்லை விஜய் நல்லா பார்த்துட்டு விஜய் வந்து பார்த்துட்டு பவுன்ஸ் வந்து எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரண, இது மேலே ஒன்றும் இருக்கு. விஜய் வந்து மற்ற கட்சி மேலேயே கட்சி எதுவும் பயன்படாதீங்க, நம்ம தொடர்ந்து நீங்க பயணிச்சீங்கன்னா 2031 கண்டிப்பாக ஆட்சி.